சசிகலா அவர்களும் அதிமுகவுக்கு பிரச்சாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஜெயலலிதா மேல பார்க்கணும்னா இவங்களை தாண்டி இந்த ஒரு லாபி வச்சிருப்பாங்க, லாபி தாண்டி போகவே முடியாது. அதனால தான் அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க, நான் அதிமுக என் கையில வந்துரும். ஆனா இப்ப இருக்க சூழல்ல சசிகலா அம்மையார் பிரச்சாரத்துக்கு போவாங்களா அப்படின்னா ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அமமுகன்னு தனியாக ஆரம்பிச்சு பொதுச்செயலாளர் பதவியை உங்களுக்காக தலைவர் பதவி, பொதுச்செயலாளர் பதவி, நான் பொதுச்செயலாளர் இருக்கேன், தலைவர் பதவி உங்களுக்காக காத்திருக்குன்னு டிடிவி சொன்ன போது கூட அது ஏற்றுக்கல. ஜெயலலிதா சிறையிலேருந்து வந்த பிறகு அது நம்ம கட்சின்னு பார்க்கல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதிமுக தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் பொதுச்செயலாளராகத்தான் நான் நீடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த டிடி முன்னுக்கு பின் முரணா பேசுவார், முன்னாடி முதல்ல பேசுவார், அடுத்து இன்னொன்று பேசுவார். கேட்டால் இதெல்லாம் சகஜம் பாரு. அப்போ இது சாதாரணமான ஒன்று தான். ஆனால் கூட அவருடைய ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் அமமுக தான் வச்சிருக்கேன், நான் அதிமுக இல்லை. என்னுடைய வாக்கு, என்னுடைய ஆதரவு, என்னுடைய சமூகத்தினுடைய பலம் உனக்கு வேணும்னா என்னை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்குள்ள தான் வச்சிருக்காரே தவிர அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இன்னும் மாறல. அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. ஆனால் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு அதிமுகங்கிற பெரும் முதலைக்கு முன்னாடி இவங்க ஒரு சாதாரணமான ஒரு எலி. வேலுமணி அதிகமாக பேசுகிறார், பியூஷ் கோயலோட, அமித்ஷாவோட எல்லா பக்கமும் பேசுறதுக்கு. கொங்கு பெல்ட்லையுமே அவருக்கு ஒரு எடப்பாடிக்கு கொஞ்சம் வேல்யூ கம்மியாகிற மாதிரியான சூழலை காமிக்கிறாங்க. செங்கோட்டையன் தனியாக போயிட்டதுனால அங்கேருந்து கொங்கு பெல்ட்லேருந்து கொஞ்சம் இறங்கிருச்சு. அங்கே அவருடைய எடப்பாடி அவருடைய ரொம்ப முக்கியமானவராக முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் அங்கே சிங்காநல்லூர்லேருந்து எம்எல்ஏ அவர் இங்கே திமுக போயிட்டார். ஆக நிறைய இடத்துல கொங்கு பெல்ட்டுமே ரொம்ப சிதிலமடைஞ்சு போயிருக்கு, ஒரு மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இந்த நிலையில் முக்குலத்தூர் சமூகத்தினுடைய ஆதரவும் இல்லைன்னா ரொம்பவும் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ஏடிஎம்கே கூட்டணியில் விஜய் போன்றவர்கள் வந்தால் பெரிய ஒரு போராட்டம் இருக்கும் திமுகவுக்கு. அதர்வைஸ் இல்லைன்னா திமுக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேமுதிக அன்புமணியை கொடுத்ததை விட அதிகமாக எனக்கு சீட் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காலி பெருங்காய டப்பா மாதிரி அவங்களுக்கு தெரியல, அது இன்னும் புரியல. ஆனால் இன்னும் நாங்கள் வாசனையோடு தான் இருக்கோம்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு பூத் கமிட்டி லெவலில் பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் பிரிஞ்சிருக்காரு, அதனால் அவங்கள விட எனக்கு அதிகமாக கொடுக்கணும், 23 சீட்டு அவங்க கொடுக்குறதா இருக்குன்னா எனக்கு 25 சீட் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கலை. ஏடிஎம்கே ஒத்துக்க மறுக்கிறாங்க. திமுகவில் ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த முதல் பிரச்சார கூட்டம் மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டிடிவி தினகரன் அவர்களை சொல்லலாம். அதாவது அதிமுக கூட எடப்பாடி தலைமையை ஏற்று செல்வதை விட தூக்குள் தொங்குவது சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் தெரிவித்த டிடிவி தினகரன் இப்போ பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் இணைந்ததை கடந்து எடப்பாடி பழனிசாமியை முழு மனசா நாங்க ஏத்துக்கிட்டோம், எடப்பாடி தலைமையிலான தலைமையை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் பிரஸ் மீட் ஒரே இதுல உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? அதாவது நிரந்தர எதிரியும் இல்லை, பகைவரும் இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ பேசினாங்க. ஏன்னா டிடிவி துரோகின்னு சொன்னார், அவர் நயவஞ்சகர்னு சொன்னார். அப்போ பெயர் சொல்லலைன்னா கூட, ஆனால் எடப்பாடியின் பேர் சொல்லலை, ஆனால் துரோகி நயவஞ்சகர்னு ரெண்டு பேருக்குமே தெரியும். ஆனால் ஏன் இப்போ உள்ளுக்குள்ளே வராங்கன்னு சொன்னால், எடப்பாடி அமமுகங்கிற ஒரு கட்சி டிடிவியோட ஒரு பலத்தில் தான் அவர் முன்னேற முடியும்னு முடிவு பண்ணுறார் எடப்பாடி. ஏன்னா தேவர் சமூக, முக்குலத்தோர் சமூக ஓட்டுகள் நிச்சயமாக வேணும். போன முறை முக்குலத்தோர் சமூக ஓட்டுகள் தென் தமிழகத்தில் கிடைக்கவே இல்லை. அப்போது இது வேறு வழி, ஓபிஎஸ்ஸை விட டிடிவிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நம்புறாரு. அப்போ இன்னொன்று, அவங்க ஜென்யூனாக நடந்துக்குவாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜி இருக்குது. அதனால் இதுக்கு கொண்டு போயிட முடியும்னு நினைக்கிறாங்க. இதுக்கடையில் திமுக சைட்லையுமே யார் யாரெல்லாம் இப்போ திமுக இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்கள் 12 சீட் கேட்கறதுக்கு போயிருக்காரு. 2 சீட்டே தரமாட்டாங்க, அவ்வளோதான் தருவாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கோரிக்கையை வைக்க பார்க்குறாங்க. அதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிறைய பேர் உள்ள வராங்க. தைமன் சார்லேருந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு சீட் கொடுக்குறாங்க. இப்போ நிரம்பி வழிது அதில் அது ரொம்ப சரியாகவே இருக்குது. ஆனால் இப்போ இந்த சூழலில் ஏடிஎம்கே கூட்டணியில் விஜய் போன்றவர்கள் வந்தால் பெரிய ஒரு போராட்டம் இருக்கும் திமுகவுக்கு. அதர்வைஸ் இல்லைன்னா திமுக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேமுதிக அன்புமணியை கொடுத்ததை விட அதிகமாக எனக்கு சீட் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காலி பெருங்காய டப்பா மாதிரி அவங்களுக்கு தெரியல, அது இன்னும் புரியல. ஆனால் இன்னும் நாங்கள் வாசனையோடு தான் இருக்கோம்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு பூத் கமிட்டி லெவலில் பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் பிரிஞ்சிருக்காரு, அதனால் அவங்கள விட எனக்கு அதிகமாக கொடுக்கணும், 23 சீட்டு அவங்க கொடுக்குறதா இருக்குன்னா எனக்கு 25 சீட் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கலை.
ஏடிஎம்கே வந்து ஒத்துக்க மறுக்கிறாங்க. திமுகவில் வந்து 3 சீட்டு தரதுக்கு சொன்னாங்க. ஒரு ராஜ்யசபா சீட் ப்ளஸ் 3 தரேன்னு பேசியிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம், நாங்கள் கூட்டணியில் இணைவோம் அப்படின்னு. ராமதாஸுக்கு வந்து ராமதாஸ் வந்து இங்கே துண்டு போடுறாரு திமுகவுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் விசிகா விடுதலை சிறுத்தைகள் வந்து வர வேணாம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வர்றதை விட வெளியே இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறாங்க ஸ்டாலின். ஏன்னா அன்புமணி நிற்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே அவர் வந்து எதிரி வேட்பாளர் ஒருத்தர் நிப்பாட்டுவார் ராமதாஸ். அப்போது இவங்க வந்து இந்த வன்னியர் ஓட்டுகள் 2 பிரிச்சிருவாங்க. பிரித்தா 3வது லாபம் அடைகிறது வந்து திமுக தான். அதனால் இவர் உள்ளே சேர்த்து நம்ம வந்து ஒரு வேட்பாளரை கொடுத்து 3 தொகுதியை கொடுக்கறது இழக்கிறத விட அவங்கள வெளியே வச்சிடலாம். விசிகாவும் நம்மளோட எல்லாமே இருப்பாங்க, இது எந்த கூட்டணியும் உடையாது. அப்போது எப்படினாலும் அன்புமணிக்கு எதிராக ஒரு ஆளை நிற்க வச்சு தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அவர். ஏன்னா ஜிகே மணிக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும், அருள் வந்து எம்எல்ஏ ஆகணும், காந்தி வந்து எம்எல்ஏ ஆகணும். இப்போது செயல் தலைவராக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி செயல் தலைவர் ராமதாஸோடைய மகள். அப்போ இந்த 3 எம்எல்ஏ சீட் நிற்க வேண்டியே ஆகணும் அவங்களுக்கு. அப்போது வெறும் 3 எம்எல்ஏ சீட் மட்டும் இங்கே கேட்டாங்கன்னா திமுகவில் இதையும் கேள்வி பண்ணுவாங்க அன்புமணி போன்றவர்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுன்றீங்க, நீங்கள் அங்கே போய் 3 சீட்டுக்கு தொங்கிட்டு நிற்கிறீங்க. அதனால் அதுவும் அவருக்கு தன்மான பிரச்சனையாக இருக்குது. அவர் விஜய்கிட்ட போக முடியாது, ஏன்னா அவர் பெரிய தலைவர். அது மாதிரி ராமதாஸ் வந்து இதுவரை கட்சி தொடங்கினார், நிறுவனராக இருந்தால் கூட எந்த இடத்துலையும் வந்து அவர் தேர்தலில் நிற்கவே இல்லை. அப்போ அந்த வகையில் அவருடைய தன்மானத்தை இழந்து விஜய் கூடலாம் போக மாட்டார்னு நினைக்கிறேன். முடிந்தால் தனியாக நிற்பார். ஏன்னா பிஜேபி அதான் கூப்பிட்டு இருக்கு, 2 பேருமே சேர்ந்து பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு தனியாக வாங்கிக்கிங்க, நீங்கள் தனியாக வாங்கிக்கிங்க, நீங்கள் அவங்க தொகுதியில் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி பிஜேபி பேசிகிட்டு இருக்கு. மேபி அப்படியும் அமையலாம். தேமுதிகவும் உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தேமுதிக வந்து இந்த பக்கம் தான் வர முடியும். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணியில் வந்தது, எடப்பாடி அவர்களோடு கைகோர்த்த நிகழ்வு வந்து முக்குலத்தோர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு மீண்டும் கணிசமான அளவில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் டிடிவி தினகரனுடைய அணியில இருந்தே துணை பொதுச் செயலாளர் போன்றவர்கள் வெளியேறி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. மாணிக்கராஜா, ஓபிஎஸ் அவர்களோட பயணித்த வைத்தியலிங்கம் போன்றவர்களும் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படியான சூழ்நிலையில முக்குலத்தோர் வாக்குகள் மீண்டும் அதிமுக கணிசமான அளவில் கிடைக்குமா, அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு டிடிவி தினகரனுடைய வருகை முக்குலத்தோர் வாக்குகளை கொடுக்காதா? அதாவது எதுவுமே முக்குலத்தோர் வாக்குகளை பொறுத்தவரை அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிற நேரத்தில் டிடிவியோடைய வருகை வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கான ஒரு ஆறுதலை தரும். அதுக்காக இப்போ டிடிவிக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தமாகாது. ஏன்னா தூத்துக்குடியில் வந்து அவர் வந்து ஒரு ஜமீன்தாராக இருந்த மாணிக்கராஜா தான் போயிருக்காரு. இன்னும் நிறைய பேர் அமமுகவை பொறுத்தவரை நிறைய பேர் வெளியே போகலை. அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சாதியம் சார்ந்த ஒரு விஷயம். இதில் இப்போது என்னதான் வந்து நீங்கள் பொதுவான ஒரு விஷயமா பார்த்தா கூட தேவர் சமூகம் வந்து அவங்க அதிமுகவில் கூட தேவர் சமூகத்துக்கான எங்களுக்கு எத்தனை பிரதிநிதிகள் இருந்தார்கள் அப்படின்னு ஜெயலலிதா பீரியடில் கூட சசிகலா அம்மையார்கிட்ட சொல்லி வாங்கி இத்தனை பேர் அமைச்சர்கள் இருக்காங்க தேவர் சமூகம் முக்குலத்தோரில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதாவது ஜாதி தாண்டி அவங்க வெளியே போக மாட்டாங்க. அது ஒரு பெரிய பலமுங்க. அதே பலவீனமும் அதுதான். ஏன்னா ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் கூட இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால் எதுவுமே இல்லாத பட்சத்தில் எடப்பாடிக்கு வந்து முக்குலத்தோர் சமூகம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு சக்ஸஸ் தான். அதனால் அவர் வந்து டிடிவி அவர் வழி இல்லாமல் அவர் ஏற்றுக்கிறார் அவரை. ஏன்னா தன்னை கொத்த ஒரு பாம்புன்னு நினச்சா கூட, ஆனால் கொத்துனா பரவாயில்லங்கிறதா நிலைமை அப்படி தான் இருக்குது. வாங்கி தான் ஆகணும், இருந்தால் ஆகணும், கூடவே பயணிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரியான கட்டாயத்துக்குள்ளே இருக்கார். கபலீகரம் பண்ணுறதுக்கு அதிமுக கபலீகரம் பண்ண முடியுமா? அதெல்லாம் பின்னாடி காலத்தில் பார்க்கலாம். அதுக்கான சோர்ஸஸ் இல்லை. இப்போ பிஜேபி வந்து அமமுக கொண்டு வந்ததுக்கான காரணமே அதான். கூப்பிட்டு வச்சு பியூஷ் கோயலோட பேச வச்சு, எஸ்பி வேலுமணி வந்து அதிகமாக பேசுகிறார் பியூஷ் கோயலோட, அமித்ஷாவோட எல்லா பக்கமும் பேசுறதுக்கு. கொங்கு பெல்ட்லேயுமே வந்து அவருக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ கம்மியாகிற மாதிரியான சூழலை காமிக்கிறாங்க. செங்கோட்டையன் தனியாக போயிட்டதுனால அங்கேருந்து கொங்கு பெல்ட்லேருந்து கொஞ்சம் இறங்கிருச்சு. அங்கே எடப்பாடி அவருடைய ரொம்ப முக்கியமானவராக முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அங்கே சிங்காநல்லூர்லேருந்து எம்எல்ஏ வந்து அவர் இங்கே திமுகவுக்கு போயிட்டார். நிறைய இடத்துல கொங்கு பெல்ட்டுமே வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு போயிருக்கு, ஒரு மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இந்த நிலையில் முக்குலத்தோர் சமூகத்தினுடைய ஆதரவும் இல்லைன்னா ரொம்பவும் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு எடப்பாடிக்கு அவர்களுக்கு. அதனால் இதை வந்து ஏற்றுக்கொள்கிறார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக பிளவுபட்டு வெளியில எதிர்த்து நின்றவர்கள் எதிரிகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? காரணம் என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் சரண்டர் ஆகிவிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் ஓபிஎஸ் கூடாரம் காலியாகி விட்டது. ஓபிஎஸும் ஏதாவது ஒரு அணியில ஏதாவது ஒரு கட்சியில தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏதாவது ஒரு கட்சியில தன்னை ஐக்கியப்படுத்த போகிறார். சசிகலாவும் ஒதுங்கிய நிலையில இருக்காங்க. இப்போ வந்து அதிமுக ஒன்றுபட்ட ஒரே அதிமுக தான் இருக்கிறது, வெளியில வந்து எதிரிகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அதாவது அதிமுக
ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கிறது வந்து எடப்பாடி நினச்சிக்கலாம். ஆனால் இன்னும் அமமுகன்னு ஒரு தனி கட்சியாகவே வச்சுருக்காங்க. முக்குளத்தூர் சமூகத்தை நான் தக்க வைத்து கொண்டே இருக்கிறேன், நான் வந்து அதிமுகவோட சேரலை, நான் தனியாக தான் செயல்பட்டு இருக்கேன் அவர் காமிச்சிக்கிட்டே இருக்கார். அவர் அமமுக வந்து கலைச்சிட்டு அதிமுகவோடு சேர்ந்து அப்படி இணைஞ்சிட்டாருன்னா அதுக்கான மொத்த ஒருமித்த அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்லலாம். ஆனால் இவர் வந்து எந்த நேரமும் இவர் வெளியே வந்துடுவார். ஏன்னா அமமுகவை பொறுத்தவரை இப்போ அண்மையில் கூட பார்த்தோம். ஏன்னா துரோகின் வெளியே வந்துட்டார், நாங்கள் பிஜேபியிலேருந்து வெளியே வந்தோம்னு சொல்கிறாரு, திடீர்னு விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ இது மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்குள்ளே அவங்க நிறைய இருப்பாங்க. டிடி வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவார், முன்னாடி முதல்ல பேசுவார், அடுத்து இன்னொன்று பேசுவார். கேட்டால் வந்து இதெல்லாம் சகஜம் பாரு. அப்போ இது வந்து சாதாரணமான ஒன்று தான். ஆனால் கூட அவருடைய ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் அமமுக தான் வச்சுருக்கேன், நான் அதிமுக இல்லை. என்னுடைய வாக்கு, என்னுடைய ஆதரவு, என்னுடைய சமூகத்தினுடைய பலம் உனக்கு வேணும்னா என்னை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்குள்ள தான் வச்சிருக்காரே தவிர அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இன்னும் மாறலை. அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. ஆனால் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு வேணால் பார்த்துக்கலாம். முக்குளத்தூர் ரோடு வந்துருச்சு, ஓபிஎஸ் செல்லா காசு ஆகிட்டார் அப்படிங்கிறதுனால பெருசாக யோசிக்க முடியாது. அதனால அதிமுக அப்படின்னு வேணால் பார்க்கலாம். ஆனால் பிஜேபி கூட்டணி இப்போ இவங்க சின்ன புதிய தமிழகம் போன்றவர்களெல்லாம் வச்சு அதிமுகங்கிற பெரும் முதலைக்கு முன்னாடி இவங்க ஒரு சாதாரணமான ஒரு எலி போல தான் தெரியுது. இன்னமும் விஜய் போன்றவர்கள் யாராவது வந்தால் பார்க்கலாம். இப்போ நேற்று நடந்த இந்த முதல் பிரச்சார கூட்டம் பல தலைவர்கள் மேடியேறி இருக்காங்க. இந்த அணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அணி, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெளிப்படையாக தங்களுடைய அலையன்ஸை வெளிப்படையாக தெரிவிக்கல. அதாவது அலையன்ஸ் தொடர்ச்சியாக அதே கூட்டணி தொடர்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. ஆனா 2026 இத்தனை கட்சிகள் நாங்க இருக்கோம், யாருமே வெளியேறல, எங்களுடைய முதல் பிரச்சார கூட்டம் அப்படிங்கிற எந்த முன்னெடுப்பையும் அவங்க எடுக்கல அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுக்கு வந்து காரணம் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் எல்லாருக்குமே வந்து சில டிமாண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள. எனக்கு இப்போ முதல்ல இருந்த விட இப்போ அதிகமாக கொடுங்க, கூட்டணியில் இது ஆட்சியில் பங்கு வேணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து இப்போவே பேசிட்டா ரொம்பவும் பேச்சுவார்த்தை வந்து அதிகமாகிருங்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 by 1 முடிப்போம். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் காங்கிரஸில் இது பண்ணக்கூட ஒரு குழு அமைப்போம், அப்புறம் வந்து பேசுங்க. இன்னும் குழுவே அமைக்கல அவங்க காங்கிரஸ் தான் குழு அமைச்சது வந்து பேசுகிறதுக்காக. ஆக இனிமேல் எல்லா கட்சிகளும் குழு அமைச்ச பிறகு இவங்க வந்து கடைசியாக தான் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா முதல்ல எடுத்து வந்து சீட்டை கலைச்சி போட்டக்கூடாது. அதனால் தேர்தல் நெருக்கமான சமயத்தில் வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து நமக்கு சொல்கிறத வாங்கிப்பாங்க, கேட்குறத குழு வாங்கிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தணுங்கிறதான் ஸ்டாலினுடைய ஐடியாவே. இன்னொன்று, ஏன்னா இப்போ விசிகா போன்றவர்களை வந்து வெளியே இப்போ அவங்களுக்கு வேறு சோர்ஸும் இல்லை. இப்போ வேறு கம்யூனிஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் சொல்லலை அப்படி சொல்லலாம். ஆனால் கூட யாரும் வெளியே வரல. நான் வெளியே வந்துட்டேனோ எங்களுக்கு வந்து இவ்வளோ தரலை அப்படின்னு சொல்லி யாருமோ திமுக தவறாக பேசலை. ஏன் பேசலைன்னா அவங்க விஜய் ஒரே ஒரு சோர்ஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னா விஜய் மட்டும்தான். விஜய் கூட போய் விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள்லாம் நிற்பாங்களா? ஏன்னா இவ்வளவு தன்னை ஒரு தன்மான தலைவராக ஒரு சாதிய கட்சியிலிருந்து ஒரு பொது கட்சியாக தன்னை மாற்றிக்கொண்ட திருமாவளவன், அபோக கம்யூனிஸ்டுகள், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், 1925 ஆரம்பிச்சது அது கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட். நிறைய அது மாதிரியான சோர்ஸஸ் இருக்குது. காங்கிரஸுமே ஏன் போகலை அப்படிங்கிறத இது மாதிரியான சூழல்களை சொல்லுவாங்க. பிரியங்கா வச்சு பேசிட்டாங்க, எல்லாம் நாங்கள் தரோங்கிற மாதிரி. ஒரு சாதாரண ஒரு கட்சியே அங்கீகாரம் இல்லாத ஒருத்தர் போய் இவங்களாம் நிற்க மாட்டாங்க. அதனால் அந்த தைரியத்தில் தான் திமுக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. கடைசி நேரத்தில் பேசிக்கலாம், அவ்வளோதான். ஒரு சீட்டு முன்ன பின்ன பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. ஏன்னா 173 நிற்க முடியாது இந்த முறை. ஏன்னா இவங்க கொஞ்சம் குறைச்சி தான் வைப்பாங்க. ஆனால் 170, 168 அது மாதிரி நிற்பாங்க. அப்படின்னா தான் ஒரு மொத்தமாக ஒரு கூட்டணியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. பக்கபலமாக ஒத்துழைப்பாக இருந்து 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கிறார். அந்த நிலையில பேசியிருக்காங்க. சசிகலா அவர்களும் அதிமுகவுக்கு பிரச்சாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா இவங்க 2 பேருமே இணைஞ்சிட்டாங்க. இங்கிட்டு ஓபிஎஸ் அணி இல்லை. அப்போ டிடிவி தினகரன் முடிவு எடுத்தது போல சரி அதிமுக வெற்றி பெறட்டும், திமுகவை வீழ்த்தலாம் அப்படிங்கிற நிலையில சசிகலா வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி பார்க்கும்போது நான் ஜெயா தொலைக்காட்சி ப்ளஸ் அம்மாவோட நிறையா நான் பயணிச்சிருக்கேன். அப்போ சசிகலா அம்மையார் கிட்டத்தட்ட 2016க்கு முன்னாடி 2011லேயே கிட்டத்தட்ட யாருமே சசிகலா அம்மையாரை தாண்டி உள்ளே போயிட முடியாது. ஏன்னா அம்மையாரை ஜெயலலிதா அம்மையாரை பார்க்கணுன்னா இவங்களை தாண்டி இந்த ஒரு லாபி வச்சுருப்பாங்க, அந்த லாபி தாண்டி போகவே முடியாது. அதனால தான் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, நான் அதிமுக என் கையில் வந்துடும். ஆனால் இப்போ இருக்க சூழலில் சசிகலா அம்மையார் பிரச்சாரத்துக்கு போவாங்களா அப்படின்னா ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அமமுகன்னு தனியாக ஆரம்பித்து பொதுச்செயலாளர் பதவியை உங்களுக்காக தலைவர் பதவி, பொதுச்செயலாளர் பதவி, நான் பொதுச்செயலாளர் இருக்கேன், தலைவர் பதவி உங்களுக்காக காத்திருக்குன்னு டிடிவி சொன்னபோது கூட
அதை வந்து ஏற்றுக்கல. ஜெயலலிதா சிறையிலேருந்து வந்த பிறகு அது நம்ம கட்சின்னு பார்க்கல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதிமுக தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் பொதுச்செயலாளராகத்தான் நான் நீடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே பேசும்போது எப்படி பேசுவார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் பொதுச்செயலாளர் சசிகலா பேசுகிறேன், நீங்கள் அதிமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்பீங்களா, என்ன அவங்களோட என்ன டெசிக்னேஷனை பற்றி வெளியே சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. அந்த டெசிக்னேஷன் சொல்ல முடியாத போது அதை வந்து அது வந்து அப்படி எதாவது சொல்கிறதா இருந்தாலோ எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா எடப்பாடி வந்து துரோகி மாதிரியாக பார்த்துட்டாங்க, வெளியே போயிட்டாருங்கிறது தெரியும். ஆனால் இத்தனைக்கு மத்தியில் இவர் வந்து சகோதரன் இவர் ஏற்றுக்கலாம். டிடிவி தினகரனை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, அவர் ஏற்றுப்பார். ஆனால் சசிகலா அம்மையார் வந்து ஏன்னா தரைப்பாடின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப தவழ்ந்து போய் வாங்கிட்டாரு எல்லாம் பேசப்பட்ட ஒருத்தரை வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ளும் தைரியமும் மனப்பக்குவமும் சசிகலா அம்மையாருக்கு இருக்க முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப நெருக்கத்தில் பார்த்துருக்கேன் நான். அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும், அந்த ஈகோ தாண்டி வந்து பேச மாட்டாங்க அதை நினைக்கிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.